என் பேர் ஹர்னி. எனக்கு வந்து டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட லைஃப்னா அது டான்ஸ் தான். ஒரு கட்டத்தில் நாங்களே எங்களுக்கே வந்து கோபம் வரும். ஏன் இப்படி ஆடிட்டே இருக்குன்னு சொன்னாலும் வெயிட் பண்ணவே மாட்டா, ஆடிக்கிட்டே இருப்பா. கிளாஸில் நாங்கள் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் தான் மாஸ்டர். ஏன்னா நான் தான் அவங்களுக்கு வந்து டான்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன பொம்பளை பொண்ணை வந்து ஆட விட்றீங்களே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை. பேரண்ட்ஸோட என்கரேஜும் மாஸ்டரோட என்கரேஜும் தான் என்னை வந்து டான்ஸ் ஃபார்மில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போச்சு. ஆடிஷனில் கொடுத்த டான்ஸை விட நான் வந்து 2 மடங்கு வந்து அதிகமாக நான் வந்து ஆடி நான் வந்து டிடிடி லிட்டில் மாஸ்டர் டைட்டிலை வின் பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட் ஹரிணி. ஏய் ஹரிணி, ஏண்டி அழுவுற? அம்மா என்ன திட்டிட்டாங்கடி. நம்ம அம்மா தானே, எப்படி திட்டினாங்க தெரியுமா? அண்ணா டக்கிலா அண்ணா, என்ன இது எங்க அடி அடிங்கண்ணா? குதுது பார். ஹரிணி. எஸ் மேம். ஹரிணி, ரெடி மாஸ்டர் ஜி? தேங்க் யூ. ஹரிணி, you are selected.
ஆடுறீங்க டான்ஸ் இல்ல? ஓகே, சோ எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க காலையில இருந்து. மாஸ்டர் எல்லாம் சொன்னாங்க நீ வின் பண்ணு, ப்ளீஸ் வின் பண்ணிடு அப்படி சொன்னாங்க. அம்மாலாம் ரொம்ப சொன்னாங்க. ஸோ இவங்களுக்காச்சும் நம்ம வின் பண்ணோம் சொல்லிட்டு நான் வின் பண்ணேன். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே ஒரு டான்ஸ்னாக்கா ரொம்ப உயிர். ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு கோவில் திருவிழாவோ எதுவாக இருந்தாலும் அவர் 5 நிமிஷம் கூட நிற்கவே மாட்டா, ஆடிட்டே இருப்பா. ஒரு சில நேரத்தில் எனக்கே வீட்டில் இருக்கும்போது வெறுப்பாக இருக்கும், ஏன் ஆடினே இருக்கு நானே திட்டுவேன். அதனால இவ்வளோ மேலே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது, கண்டிப்பாக வின் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு தான் லைட்டாக ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சும்மா இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்குது.